நல்ல சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி வந்து தொலைச்சிட்டானுங்க. கோயிலுக்கு போறவனுங்க நேரா போய் தொலைய வேண்டியது தானே. வீட்டு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு ஏன் இப்படி உயிர் எடுக்கிறானுங்கன்னு தெரியல. உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. யோ, நிறுத்துங்க, நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல? போங்க முதல்ல. சிவகாமி, பாட்டி. என்னம்மா? அங்கிள் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. யாரு? ஹலோ. ஹலோ சார், கூப்பிட்டுருந்தீங்களா? வெளியே கடைக்கு போயிருந்தேன், இப்பதான் சார் வந்தேன். பேத்தி நீங்க கூப்பிட்டதா சொன்னா. ஏதாவது விஷயமா சார்? இவங்க கிட்ட நைஸா பேசி உண்மையை வாங்கணும். அப்படி இல்லன்னா சந்திரசேகரோட ஒய்ஃபை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க முடியாம போயிடும். சார், ஏதாவது வேலைக்கு ஆள் வேணுமா? இல்ல இல்ல, அது வந்து ஆமா ஆமா ஆமா, சைட்ல வாட்ச்மேன் வேலைக்கு ஒரு ஆள் வேணும். உங்க ஊர்ல யாராவது நல்ல ஆள் இருந்தா சொல்லுங்களேன். கண்டிப்பா சொல்றேன் சார். அப்புறம் நீங்க அனுப்புனீங்களே அந்த அம்மா கஸ்தூரி, அவங்கள மாதிரி நல்லவங்களா இருக்கணும். ஏன்னா சைட்ல நிறைய பொருள் இருக்கு, எல்லாத்தையும் பத்திரமா பொறுப்பா பாத்துக்கணும். சரிங்க சார், நான் ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். கஸ்தூரி வருதுங்களா? வராங்க, நல்ல வேலைலாம் பாக்குறாங்க. பாவம், அவங்க ஹஸ்பண்ட் தான் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். சார், எனக்கு அந்த விவரம்லாம் தெரியாது சார், நான் கேட்டுக்கிட்டதும் இல்ல. ஆனா அந்த பொண்ணு இங்க தனியா தான் சார் இருக்கு. ஓ, அப்படின்னா அவங்க பிள்ளைங்க எதுவும் இல்லையா? இருக்கு சார், ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்ணுது? படிக்குதா? ஆமா சார், மெட்ராஸ்ல படிக்குது போல. பாவம் சார் கஸ்தூரி, அந்த பொண்ணுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்படுது. அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி சம்பாதிக்குது. ஓ, அந்த பொண்ணு பேர் என்ன? என்ன சார்? சார், ஐயோ, நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்கல. ச்சே, இந்த நேரம் பார்த்து நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ, திரு, வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. ஓகே சார். ஹலோ ஹலோ, இப்ப கேக்குதா? சார், என்ன சார் சொல்றீங்க? ஹலோ, நான் பேசுறது எனக்கே கேக்குது சார். நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே கேட்கல சார். அக்கா, அன்பரசிய பஸ் ஏத்தி விட்டுட்டு அப்புறம் நம்ம 2 பேரும் போய் ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம் பார்ப்போம். சரி கஸ்தூரி. அப்புறம் கஸ்தூரி, நான் வந்ததுதான் வந்துட்டேன். பக்கத்துல போய் அந்த 1000 ரூபாய்க்கு எழுதி போட்டேன்ல, அந்த பணம் இன்னும் வரல. அது என்ன ஏதுன்னு பார்த்து விவரமா கேட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீ போய் அன்பரசிய பஸ் ஏத்தி விட்டுட்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற அந்த பூக்கடையில நில்லு. சரிக்கா, நீங்க போயிட்டு வாங்க. அன்பரசி, அம்மா பக்கத்துல ஒரு சின்ன வேலையா போறமா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போன் பண்ணு என்ன? சரிங்கம்மா, நான் பண்றேன். சரிம்மா. என்னத்த எதுக்காக அப்படி திட்டிட்டு இருக்க? அத்தை, இவங்க காசுக்காக சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு கத்தி கத்தி சவுண்ட் கொடுத்து கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அதான் திட்டின. எல்லாரையும் உன்ன மாதிரின்னு நினைச்சியா? நாங்க காசுக்காக வீடு விட போகலம்மா, மனசார அந்த முருகனை வேண்டிக்கிட்டு பாத யாத்திரையா போயிட்டு இருக்கோம்மா. அதுவும் இல்லாம எனக்கு சொந்தமா 3 லேத்து கம்பெனி இருக்கு. கந்தனுடைய கருணையால எனக்கு காசு பணத்துக்கு ஒரு குறையும் இல்லம்மா.
அப்பன் முருகனுக்கு நான் பாத யாத்திரையா போறப்ப யாசகம் வாங்கி எடுத்துக்கிட்டு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் வாசல் ஏறி வந்து யாசகம் கேட்கிறேன். நீங்க கொடுக்கற காணிக்கை எனக்கு இல்லம்மா, அந்த முருகனுக்கே தான். அவ ஏதோ தெரியாம பேசிட்டா, மன்னிச்சிருங்க ஐயா. கொஞ்சம் இருங்க. சரிங்கம்மா. இந்த கிழவி வேற. ஐயோ, டைம் வேற ஆயிட்டு இருக்கே. இவனுங்க வேற வந்து தொல்லை கொடுக்கறானுங்க. அம்மா, இந்தாங்க ஐயா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. அந்த முருகன் எப்போ உங்களை சொத்து சுகத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் உங்களை எப்போது ரொம்ப நல்லா வச்சிருப்பாரு. ஆமா ஆமா ஐயா, நீங்க சொன்ன இந்த வார்த்தையே அந்த முருகனே நேர்ல வந்து சொன்னதா நினைச்சுக்கிறேன். உங்களுக்கு அந்த முருகன் துணை என்னைக்கும் இருக்குமா? அம்மாவுக்கு பிரசாதம் கொடுங்க. எடுத்துக்கோங்கம்மா. முருகனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. ஒரே ஒரு கையெழுத்துல கிழவியோட தலையெழுத்தே மாறப்போகுது. இந்த ஒட்டுமொத்த சொத்தும் என் கைக்கு வரட்டும். அப்புறம் இருக்கு இந்த கிழவிக்கு. அந்த கஸ்தூரிக்கும் அவன் பொண்ணுக்கும் சொத்தை கொடுத்து அவங்கள செழிப்பா வச்சுக்கணுமா? அது நடக்காது. அத்த, வக்கீல் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி வா. வாங்க. சரியான இம்சை. ஹலோ, இப்ப கேக்குதுங்களா? சார் என்ன சார் சொல்றீங்க? கால் கனெக்ட்ல தான் இருக்கு, ஆனா வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஹலோ, எங்க போனாலும் நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ, இப்ப கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. முதல்ல சரியா கேக்கல சார். அதான் ஏதோ கஸ்தூரியோட பொண்ணு பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த நேரம் பார்த்து நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. ஆமா சார், அந்த பொண்ணு மெட்ராஸ்ல ஏதோ காலேஜ்ல படிக்குதான். நல்லா படிக்குதுன்னு கஸ்தூரி அப்பப்ப பார்க்கும்போதெல்லாம் சொல்லும் சார். மத்தபடி எந்த விவரம் எனக்கு தெரியாது சார். அந்த பொண்ணு பேர் கூட ஏதோ சொன்னீங்களே? ஆமா சார், அந்த பொண்ணு பேரு ஏதோ நல்ல பேரு, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த பொண்ணு பேரு இந்த மறதி வியாதியால பெரிய தொந்தரவா இருக்கு சார். எங்க சார், அந்த பொண்ணு வர போக இருந்தாவது கூப்பிட்டது ஞாபகம் இருக்கும். அந்த பொண்ணை நான் சின்ன வயசுல பார்த்தது சார். ஒரே ஊர் தான், ஆனா பேர் தெரியல பாருங்களேன். நீங்களும் அவங்களும் ஒரே ஊரா? ஆமா சார், எங்க ஊர் தான். எந்த ஊரு? அட என்ன சார், உங்களுக்கும் மறந்து போயிடுமா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, வயலூர் சார். டவுன்ல இருந்து ஒரு 10 மைல் தான். ஓ, வயலூர் தானா? சந்திரா, உன் ஒய்ஃபோட ஊரு தெரிஞ்சிடுச்சு. அப்படியே உன் பொண்ணு பேரும் தெரிஞ்சிட்டா உன் ஃபேமிலியை நீ பார்க்க நான் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். கடவுளே, இந்த அம்மாக்கு அந்த பொண்ணு பேரு ஞாபகத்துல வந்துடணும். கடவுளே. சார், ஞாபகம் வந்துச்சு சார். அந்த பொண்ணு பேரு அன்பரசி. அன்பரசியா? ஆமா சார், அன்பரசி தான். நல்லா தெரியுமாமா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? எனக்கு மறந்துதான் போகும். ஞாபகம் வந்துட்டா அதுல ஒரு சின்ன தப்பு கூட வராது. எனக்கு நல்லா தெரியும் சார். கஸ்தூரியோட பொண்ணு பேரு அன்பரசி தான். என்ன சார், பொண்ணு பேரெல்லாம் விலாவரியா கேக்குறீங்க? ஏதாவது விஷயமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்க, அவங்க குடும்பம், அவங்க பசங்களாம் படிக்கிறாங்களா? சப்போஸ் அவங்களுக்கு படிப்புக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அதெல்லாம் செய்யலாம்ல. அதுக்காக தான் கேட்டேன்.
சரிம்மா, நான் வச்சிடுறேன். இந்த ஹாப்பி நியூஸ உடனே சந்திராவுக்கு சொல்லி வயலூர்ல போய் பார்க்க சொல்லணும். அன்பரசி, நீ பிறந்ததுல இருந்தே அம்மா உன்னை ஒரு நாளும் கை நீட்டி அடிச்சதில்ல. அவ்வளோ ஏன் உன்னை சத்தமா கூட பேசினதில்ல. ஆனா நீ ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு கோவத்துல என்னையும் மீறி கை நீட்டிட்ட. ஆனா அன்னைக்கு ராத்திரி எல்லாம் வயசு புள்ளைய கை நீட்டிட்டோமேன்னு நினைச்சு நினைச்சு எனக்கு தூக்கமே வரல. அது ஒரு பக்கம் கவலையா இருந்தாலும் அன்பு, அம்மா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன். ஏன்னா நான் இன்னும் உசுரோட இருக்கிறதே உன் ஒருத்திக்காக தான் அன்பு. அன்னைக்கு நடந்ததை மனசுல வச்சுக்காம அம்மாவை மன்னிச்சிருமா. அம்மா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. அதான் அடிச்ச உடனே எள்ளுருண்டியை கொடுத்து சரி பண்ணிட்டியே. ரகு கால் பண்றான். ஹலோ ரகு. சந்திரா, கேக்குதா? இங்க கொஞ்சம் சிக்னல் வீக்கா இருக்குது. இப்ப கேக்குதா? கேக்குது ரகு. ஏய் ரகு, அந்த அம்மா கிட்ட பேசிட்டியா? டேய், அம்மு எங்க இருக்காங்கன்னு சொன்னாங்களா? டேய், குட்டிமாவை பத்தி கேட்டியாடா? சந்திரா, உன் பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசமே உன் பொண்ண உன் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்திடும். உன் பொண்ண நீ பார்க்க போற சந்திரா. டேய் ரகு, உண்மையா சொல்ற? ஆமா சந்திரா. ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிச்சு மூச்சு விடுறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை உயில் ரூபத்துல வந்துருச்சே. சந்திராவும் பக்கத்துல இல்ல. இந்த நேரத்துல நான் என்ன பண்ணுவேன்? இந்த பிரச்சனையை நான் எப்படி தீர்க்க போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆண்டவா, இந்த கிழவி ஏன் கையெழுத்து போட மாட்டேங்குது? எதையோ யோசிச்சுக்கிட்டு கருங்கல் மாதிரி உட்கார்ந்துருக்கு. முருகா, இந்த சொத்தெல்லாம் என் மருமக கஸ்தூரிக்கும் என் மூத்த பேத்திக்கும் தான் போய் சேரணும். அதனாலதான் இத்தனை நாளா கட்டி காப்பாத்தி வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு கட்டத்துல வந்து நிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவடி எடுத்துட்டு வந்த ஐயா சொன்ன வார்த்தை எல்லாம் நீயே சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதனாலயே என்னமோ இந்த கையெழுத்தை இப்ப போட வேண்டான்னு என் மனசுக்கு தோணுது. சார், சொல்லுங்க மேடம். இந்த ஃபார்மை நீங்க கொடுத்துட்டு போங்க. நான் சைன் பண்ணி நாளைக்கு டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்புறேன். சரிங்க மேடம். நீங்க நல்ல டைம் எடுத்து யோசிச்சு பார்த்து சைன் பண்ணி கொடுங்க. இந்த கிழவி சைன் பண்ணிடும்னு நினைச்சா இவர்கிட்ட டைம் கேட்டுட்டு இருக்கு. நாளைக்கு இந்த வீட்டுக்கு இதோட மூத்த பேத்தி வந்துட போற மாதிரி கையெழுத்து நாளைக்கு போட்டு கொடுக்கறேன்னு சொல்லுது. ச்சே, கரெக்டா கையெழுத்து போடுற நேரத்துல அந்த சாமியார் கோஷ்டி வந்து சொதப்பிருச்சு. இந்தாங்க, இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி அனுப்பி வைங்க. நான் வரேன் மேடம்.
அந்த அம்மா இப்பதான் கூப்பிட்டாங்க. டேய் என்னடா சொன்னாங்க? என் குட்டிமாவை பத்தி ஏதாவது சொன்னாங்களாடா? டேய் கேட்டியாடா? கேட்காம இருப்பனா? அதுக்கு தானே போனே பண்ண நானு. உன் வைஃபோட ஊரு, உன் பொண்ணோட பேரு, எல்லா டீட்டெயிலையும் கேட்டுட்டேன். டேய் டேய் என் குட்டிமா பேர் என்னடா? அது உன் பொண்ணோட பேரு வந்து ஹலோ ஹலோ ரகு ரகு ஹலோ ச்சே 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 திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் ரொம்ப நேரம் கண்முழிச்சு படிச்சு உடம்ப கெடுத்துக்காத. நேரத்தோட படுத்து தூங்கணும், சரியா? அத சொல்லுங்கம்மா. முதல்ல எப்ப பார்த்தாலும் புக்கும் கையுமாவே இருக்கா. எப்பயாவது படிக்கிற என்னையவே அவள மாதிரி புத்தக புழுவா மாத்திருவா போல இருக்கு. பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் மாட்டி விட்டுட்டேன்னு என்ன பார்த்து முறைக்கிறாமா. முருகா, என் மருமகளையும் பேத்தியும் ஊரெல்லாம் தேடி நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனியாவது நீங்க மேல கருணை காட்டு. சீக்கிரமா அவங்க 2 பேரையும் என் கண்லயோ இல்ல சந்திரா கண்லயாவது காட்டுப்பா. கிழவி, நீ கையெழுத்து போடல. இதுக்கு மேலேயும் எங்க குடும்பத்தை சோதிக்காதப்பா. அப்புறம் மறக்காம வாரத்துல 2 நாளைக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு குளி, சரியா? சரிம்மா. விட்டா லிஸ்ட பெருசாக்கிட்டே போவ. அங்க பாரு, பஸ் வந்துருச்சு. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். உனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுத்துட்டா அப்புறம் ஏன் பாடு ஓஞ்சிடும். அன்பரசி, இந்த சம்பந்தம் மட்டும் ஒத்து வந்துருச்சுன்னா போதும். அந்த பையன் ஏதோ பெங்களூருன்னு சொல்றாங்க. கண் காணாத இடத்துல போய் இருந்தாலும் எந்த தொந்தரவும் இல்லாம நீ சந்தோஷமா இருப்ப. அது போதும் எனக்கு. அம்மா, என்னம்மா?